நைட்டெல்லாம் சிபி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாரு. அவங்க ஃப்ரெண்டு கேடியும் வந்துட்டு சேதுவையும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு, நீங்களும் தூங்கக்கூடாதுடா, வாங்கடா, என் கூடயே இருங்கடா, அந்த தமிழ் ஒரு டார்ச்சர் பண்ணுறாடா அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆனால் கேடி வந்துட்டு உன் பொண்டாட்டி எப்படி இருக்கலாம் அப்படி இப்படின்னு கேட்டவொடனே கேடி கடுப்பாகி வந்துட்டு காங்கில் இது பண்ணிட்டு இருக்காரு. அவள் ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் போகிறாங்க. போனால் ஃபுட் ஃபெஸ்டிவலில் யாருமே வரலன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்துட்டு அவங்க கேடியும் சேதுவும் மேனேஜர் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம டான்ஸ் ஆடி கூப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்ல மற்ற இது பண்ணி வர வைக்கிறதெல்லாம் தப்பு, நம்மளோட ப்ராடக்டை காமிச்சு தான் வர வைக்கணுன்ற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க மைக்கில். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. கூட்டத்தில் தமிழோட அப்பாவுமே வராரு. இதெல்லாம் பெரிய ஹோட்டல்லேருந்து வைக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு அவங்க ஆளுங்களோட வராரு அவங்க அப்பா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இசை பாப்பாவும் அவங்க அக்காவும் வந்துட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் இது பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் சிபி கூட வந்துட்டு இசை பாப்பா வந்து உட்காந்துட்ருக்காங்க. இசைக்கு இதை எடுத்துகிட்டு வா, சேர் எடுத்துகிட்டு வா, உட்கார வை அப்படி இப்படின்னு கேடி வந்துட்டு ஒரே வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு நம்ம சிபி. கேடி வந்துட்டு வேலை வாங்கி டயர்டாகிட்டனால போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இசை பாப்பா அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சிபி கிட்ட சொல்ல, டேய் பாடா வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை, வந்து ஊற்றுறான்னு சொல்லிட்டு இட்லியெல்லாம் ஊற்ற வைக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டை. அப்புறம் அவங்க ஒருத்தர் பரோட்டா போட்டிருக்காரு, இப்படி போடக்கூடாது, நான் சொல்கிறேன் பாருங்கன்ட்டு அதை கற்றுக் கொடுக்குறாரு சிபி. அப்புறம் இட்லி இப்படி ஊற்றக்கூடாதுரா, இதெல்லாம் எடுத்து வை, வேஸ்ட்டாக போனால் கூட பரவாயில்ல, கஸ்டமர்ஸ்க்கு நல்ல இதுவாக போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஊற்றி வைன்ட்டு கேடியை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஃபுட் ஃபெஸ்டிவலை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எதிராளியான அந்த ஆள் வந்துட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. பர்மிஷன் வாங்கினதெல்லாம் ஓகே, நீங்கள் வாங்கினது 200 பேருக்கு பர்மிஷன், ஆனால் இங்கே 500 பேர்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது, தமிழ் எப்படி இதை சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.